ஹே ஹாய் காய்ஸ், வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 2ல ஹாவர்ட் ஸ்டார்க், அகதா, அப்புறம் எட்டர்னல்ஸில் இருக்கிற கிங்கோ இவங்க 3 பேரோட ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க. ஹாவர்ட் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டாக இல்லாமல் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக ஸ்டார்க் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சு சினிமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டைரக்ஷனில் அகதா பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய படம் நடிக்கிறதுக்காக அகதா பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸில் இருக்கிற கிங்கோவை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஹாவர்ட் ஸ்டார்க் படம் எடுக்கிறாரு. ஆனால் அகதா அங்கே தான் ஒரு வேலை செய்கிறாங்க. என்னன்னா எட்டர்னல்ஸ்ல இருந்து கிங்கோவை வர வச்சு ரீசன் படம் எடுக்கிறதுக்காக இல்ல, அகதாவோட ஒரு ஸ்பெஷல் பவர் என்ன, அடுத்தவங்களோட பவரை இழுத்துக்கிட்டு தன்னோட பவரை அதிகப்படுத்திக்கிறது தான். ஸோ கிங்கோவோட பவரை அந்த இடத்துல அவங்க வாங்கிக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த பவரை வாங்குறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எட்டர்னல்ஸ்ல இருக்கிற மற்றவங்க கிட்ட இருந்தும் பவரை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா எட்டர்னல்ஸோட பவரும் அகதா கிட்ட இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி பூமிக்கு நடுவில் இருக்கிற டயாமெட்டை அட்டாக் பண்றாங்க. அதை அட்டாக் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற பவரையும் பார்த்தீங்கன்னா உள்வாங்கிக்கிறாங்க. ஸோ டயாமெட்டோட பவரையே வாங்கிட்டதுனால இப்போ அவங்க ஒரு பெரிய செலாஸ்டியலாகவே மாறிடுறாங்க. பயங்கர அழகா பூமியில் இருக்கிற எல்லார் கண்ணுக்குமே தெரியுற மாதிரி ரொம்ப பெருசாக மாறிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் எட்டர்னல்ஸில் இருக்கிற எல்லாரோட பவரையும் அகதா வாங்கிட்டதுனால எட்டர்னல்ஸ்க்கு தலைமையாக இருக்கிற அரிசம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே அரிசம்க்கும் அகதாக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. அகதா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அரிசமையும் அட்டாக் பண்ணி அரிசம் கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா பவரை வாங்கிக்கிறாங்க. ஸோ அரிசமோட கதையும் முடிஞ்சு போயிடுது. இப்போ 2 செலாஸ்டியலோட பவரை அகதா வாங்கிட்டு இன்னுமே பவர்ஃபுல்லாகிடுறாங்க. அகதாக்கு எல்லாரோட பவரையும் வாங்கி தான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போதை. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகுது. பட் இருந்தாலும் கிங்கோ பார்த்தீங்கன்னா அகதாவை பிரெயின் வாஷ் பண்ணி நீ ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால எல்லாரையுமே உன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும், ஃபியூச்சரையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஆக்டராகவே இருக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அகதாக்குள்ளார அந்த 2 செலாஸ்டியல் பவரும் அப்படியே தான் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா மிச்சம் இருக்க எல்லா செலாஸ்டியலோட கவனமும் அகதா மேலே ஈர்க்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அகதாவை தேடி வராங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 முடியுது.